ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, முடியும்னு நம்புகிற உனக்கு இனிமேலும் எந்த விஷயத்திலுமே இந்த சாயப்பா தோல்வியை கொடுக்க மாட்டேன். இந்த கலசத்தை தொட்ட உனக்கு பூரண கும்ப மரியாதையோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய தகுதியையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்குறேன். எந்த விஷயத்தையெல்லாம் சிறப்பாக செய்யணும்னு நினச்சியோ, முடியும்னு நம்புனியோ, அது அனைத்திலும் இந்த சாயப்பா நானே உன் கூடவே இருந்து அதை உனக்கு நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன். நல்ல மனிதர்களுக்கு நீ நல்லதை செஞ்சினா அவங்க உன் மதிப்பை புரிஞ்சுக்குவாங்க, நல்லதை சொல்லுவாங்க. ஆனால் தப்பான மனிதர்களிடத்தில் அவர்கள் இருக்கும் தவறான இடத்துல போய் நீ என்னதான் சிறந்ததை செய்தாலும் அது அவங்களுக்கு போதுமானதாக தோணாது. ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் நீ யாரையும் எதிர்பார்க்காம, யாரும் உன்னை பாராட்டணும்னு நினைக்காம தனித்து நிற்க கற்றுக்கோ. ஏன்னா இன்னைக்கு உன்னை பாராட்டுறவங்க நாளைக்கு உன்னை போற்றாமல் தூற்றி பேசுவார்கள்ன்றதும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனால தான் யார் போற்றினாலும் தூற்றினாலும் நீ அதை கண்டுக்காம உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுன்னு சொல்கிறேன். உன் நினைவுகளும் உன் நம்பிக்கையும் என்னை சுற்றி இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. உனக்கு எது சரியோ, எது சந்தோஷமோ அதை இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சாதாரணமாக இருக்க முயற்சி செய். அது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லது கெட்டதுன்னு நடக்கும்போது எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியாதல்லவா. அனைத்தையும் ஒரே மாதிரியாக பார்க்க பழகு. உன்னை பாராட்டுபவர்களை, உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுபவர்களை நீ கண்டுக்காம விட்டுற. ஆனால் உன்னை கண்டுக்காத மனிதர்களை, உன்னை பற்றி யோசிக்காத மனிதர்களை நீ பெருசாக ஆராதித்து அவர்களை போற்றி புகழ்கிறாய். எப்போவுமே உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் நீ நினச்சி கூட பார்க்காத என் செல்லமே. நீ இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு ஒரு அனுபவத்தையோ ஒரு படிப்பினையோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உன் காயங்களை குணப்படுத்தும் மனிதர்களை விட உனக்கு காயத்தை கொடுத்தும் மனிதர்கள் அதிகமாக இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் வாழ்க்கையை சிறப்பாக வாழ நீ தயாராக இரு என் தங்கமே. உனக்கு உதவி தேவைப்படும் போது, உனக்கு ஒரு அவசரம் ஆபத்து இருக்கும்போது உனக்காக உதவி செய்ய வராதவர்கள் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு உன்னை தேடி வரும்போது அவங்க செஞ்சதை நீ அவங்களுக்கும் செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா உதவி தேவைப்படும் போது உனக்காக வந்து நிற்காம அப்புறம் அவங்களுக்கு காரியம்னு உனக்காக வந்து நிற்கும்போது மறுபடியும் உதவி செஞ்சீனா பரவாயில்லையே, என்ன செஞ்சாலும் நீ அவங்களுக்கு உதவி செய்கிறன்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகி எப்போதும் உன்னை ஏமாற்றும் பேர்வழிகளாகவே அவங்க இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க செய்கிற தப்பை அவங்களுக்கே உணர்த்தினாதானே அடுத்த முறை இந்த தப்பை அவங்க வேறு யாருக்கும் செய்ய மாட்டாங்க. எப்போதும் உனக்கு உதவி செய்யாத, உன்னை பற்றியே யோசிக்காத, உனக்கு நல்லதையே நினைக்காத மனிதர்களுக்காக நீ எந்த விதத்திலும் கஷ்டப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் பக்கத்தில் வந்து நிற்கும்போது நீ அமைதியாக மௌனமாக விலகி போக தயாராகு. யார் உன் மேலே அக்கறையாக இருக்காங்களோ, அன்போட பாசத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்காக நீ நல்லது செஞ்சால் மட்டும் போதும் என் தங்கமே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சினா கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்காதே. இந்த நிகழ்காலத்தில் உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை ரசித்து நேசித்து வாழ பழகு. இனி வரப்போவதையும் நல்லதாகவே இருக்குன்ற நம்பிக்கையோட நீ எதிர்கொள்ள தயாராகு. எப்போதுமே உன் கூட இருக்கிறவங்க யாராவது உனக்காக ஏதாவது நல்லது செஞ்சாங்கன்னா அவங்க உனக்கு செஞ்ச நல்லதையும் நன்றியையும் நீ அலட்சியப்படுத்தக்கூடாது என் செல்லமே. ஒருத்தர் இயல்பாகவே உன்னை நினைக்கிறாங்க, உன்னை நல்லா விசாரிக்கிறாங்க, உனக்காக நல்லதை சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல. உன்னை பற்றியே நினைக்காத, உன்னை பற்றி யோசிக்காத மனிதரிடம் நீ அடிக்கடி நான் இருக்கேன்னு ஞாபகப்படுத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னை பற்றி நினைக்காதவர்களையும் உன்னை பற்றி யோசிக்காதவர்களையும் அவங்க போக்கில் அப்படியே விட்டுடு என் செல்லமே. யாராவது உங்கள் மனசை காயப்படுத்தும் போது, உன் மனசு நோகடிக்கும் விதமாக பேசும்போது நீ உன் இயல்புக்கு மாறாக அவங்க மனசை நோகடிக்கும் விதமாக அவங்கள பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. யார் எப்படி இருந்தாலும் அதை விட்டு உன் வாழ்க்கை பாதையில் நீ உனக்கு சரியான விதத்தில் நடந்து போய்கிட்டே இரு.
எந்த விஷயமாவது உன்னை தொந்தரவு செய்யும் போது, ஏதாவது ஒரு விஷயம் உன்னை கஷ்டப்படுத்தும் போது, அதுக்கெல்லாம் நீ எதிர்வினை ஆற்றணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அமைதியாக அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு மன அமைதியோடு இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துருவேன். நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையுமே நான் உனக்கு வரமாக கொடுக்குறேன். அதே போல் நீ எதிர்பார்த்த காரியங்களையும் கூட உனக்கு வெற்றிகரமாக நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்லமே. உனக்கு இருக்கும் சவால்களை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன். எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களுக்காக நீ தாழ்த்தி கொள்ளவோ இறங்கி போகவோ வேண்டாம். நீ சரியாக இருந்தினாலே எல்லாமே சிறப்பாக நடக்கும் அல்லவா? உன் தனித்துவத்தையும் திறமையையும் வெளி உலகத்துக்கு காட்ட தயங்காதே. நீ தனித்துவமிக்க திறமையுள்ள பிள்ளைங்கிறத நீ முதல்ல உணர்ந்து உன்னை கொண்டாடு. உன்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான குணமாக இருக்கலாம், அல்லது வேடிக்கையான புத்திசாலித்தனமான அழகான எப்படிப்பட்ட குணமாக இருந்தாலும் சரி, அது உனக்கான குணம். நீ பிறக்கும் போதே உன் கூடவே பிறந்த குணம். உனக்கான அந்த குணத்தோட நீ எப்போதும் நீயாகவே இருந்துடு என் செல்லமே. யாரோடும் உணர்வு பூர்வமாக அதிகம் நெருங்க வேண்டாம். ஏன்னா நீ எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற, அவங்க உன் மேலே அன்பு வச்சுருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்க நம்புகிற. ஆனால் அவங்க அப்படி நினைப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாதல்லவா? அவங்க என்னைக்காவது உன் கூட பேசுகிறத நிறுத்திட்டா அது உனக்கு தானே மன கஷ்டத்தை கொடுப்பதாக அமைஞ்சிடும். உன்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட நீ நல்லபடியாக நடந்துக்கோ. பேசாத மனிதர்களிடமும் கண்டுகொள்ளாத மனிதர்களையும் நீயும் கடந்து போக தயாராக இரு என் தங்கமே. வாழ்க்கையில் பல மனிதர்கள் வருவாங்க போவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறது கண்ணாடியில் தெரியும் உன்னுடைய பிம்பம்தான். நீ மட்டும்தானே உனக்கு உண்மையாக இருப்ப. நீ மட்டும்தானே உனக்காக எல்லாத்தையும் செய்வ. அப்படி இருக்கும்போது உன்னை மட்டுமே நீ நம்பு. சுற்றி இருக்கிற மற்றவங்கள நம்பி நீ உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை உருவாக்கி கொள்ளாதே. நேர்மறையான எண்ணத்தோட நல்ல நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எந்த விஷயத்திலும் இந்த சாயப்பா தோல்வியை தரமாட்டேன். வாழ்க்கையில் எதிர்மறை மனப்பான்மை கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு நேர்மறை எண்ணங்களோட நல்ல பிள்ளையா நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துடணும் என் செல்லமே. இந்த நிகழ்காலத்தில் எந்த தவறும் நடக்காத அளவுக்கு அனைத்தையும் சரியா சிறப்பாக செய்ய தொடங்கு. உன் வாழ்க்கையை நீ புதுசாக மீண்டும் தொடங்கணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். அடுத்தடுத்து உனக்கான ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன்னு செல்லமே. உன் மனசில் சில எண்ணங்களை போட்டு நீயாகவே உனக்குள்ள சிறை வச்சுக்க வேண்டாம். நல்ல எண்ணங்களோட அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறதுக்காக அடுத்த நிலைமையை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இரு. என்ன நடந்தாலும் இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குதுன்னு உட்காந்து யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காம நடந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், என்ன தெரிஞ்சுக்க முடியும், எதை புரிஞ்சுக்க முடியும்னு யோசிச்சு வாழ்க்கையை கடந்து போக தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ என்ன நினச்சாலும் எதை வேணும்னாலும் சிறப்பாக செஞ்சிட முடியுமே செல்லமே. எது வந்தாலும் வரட்டும்னு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இரு. உன் கூட இருக்கிறது இருக்கட்டும், போகிறது போகட்டும், என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு வாழ்க்கை அதன் போக்கில் விட்டு விட்டாலே வாழ்க்கை ரொம்ப அழகானதாகிடும். உன் கூட இருக்கிற சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து நீ விலக்கி வைக்கும்போது அது கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். ஏன்னா நல்லவங்க மட்டும் உன் கூட இருந்தால் போதும். மோசமானவர்களும் எதிரானவர்களும் உனக்கு வேண்டாமே செல்லமே. எதிர்மறையானவர்கள் எப்போ என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் உனக்கு எதிராக பல வேலைகளை செய்ய தயாராக இருக்கும்போது அவங்கள உன் கூடவே வச்சுக்கிட்டீன்னா அப்புறம் நீதானே கஷ்டப்பட நேரும். எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய பிள்ளையா, நேர்மையான பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னை விட்டு ஒருத்தர் விலகி போனாலும் அது அவங்களுக்கு தான் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குமே தவிர உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீ நல்லதையே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. எப்போதும் யாரும் உன் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும், உன் மேலே அன்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும்,
உன்னையே நல்லதாக நினைக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தாதே. உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் உன் வாழ்க்கையை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. புரிஞ்சுக்காதவங்க தானே உன்னை விட்டு விலகி போகிறாங்க. அவங்கள அவங்க போக்கில் அப்படியே விட்டு விடியேன்னு செல்லவே. உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்கள் அத்தனையும் இந்த சாயப்பா உனக்காக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் செல்லவே.